வணக்கம். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளின் டைமண்ட் டிவியின் சிறப்பு தொகுப்பு. காரைக்கால் மாவட்ட பெண்கள் அதிகார மையம் மற்றும் காரைக்கால் மாவட்ட பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் சார்பில் தேசிய பெண் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. காரைக்கால் மாவட்ட பெண்கள் அதிகார மையம் மற்றும் காரைக்கால் மாவட்ட பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை ஆகியவற்றின் சார்பில் தேசிய பெண் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் சுமார் 700க்கும் மேற்பட்ட மாணவிகள், பெண்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், பெண் தொழில் முனைவோர் உள்ளிட்டோர் உற்சாகமாக கலந்து கொண்டனர். இப்பேரணி மாலை 3 மணிக்கு காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்திலிருந்து துவங்கியது. மாண்புமிகு புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் அவர்கள் தலைமையிலும், காரைக்கால் மாவட்ட சார்பு ஆட்சியர் செல்வி பூஜா IAS அவர்கள் முன்னிலையிலும் இந்த பேரணி நடைபெற்றது. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கொடியசைத்து பேரணியை தொடங்கி வைத்தார்கள். காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொடங்கிய இந்த பேரணி மாதக்கோயில் வீதி உள்ளிட்ட பல்வேறு முக்கிய வீதிகள் வழியாக சென்று இறுதியில் மீண்டும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேயே நிறைவடைந்தது. இந்த பேரணியில் மாண்புமிகு குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சர், காரைக்கால் மாவட்ட சார்பு ஆட்சியர் பூஜா IAS, காரைக்கால் மாவட்டம் முழுவதிலும் உள்ள பல அரசு துறைகளின் பெண் அதிகாரிகள், பள்ளி மற்றும் கல்லூரி மாணவிகள், அங்கன்வாடி ஊழியர்கள், பெண் தொழில் முனைவோர்கள், அரசு துறைகளின் பெண் பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார்கள். இந்த விழாவிற்கான அனைத்து விதமான ஏற்பாடுகளையும் காரைக்கால் மாவட்ட பெண்கள் அதிகார மையம் மற்றும் காரைக்கால் மாவட்ட பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இணைந்து சிறப்பாக செய்திருந்தது. புதுச்சேரி அரசின் தொழில்துறையின் அரசு செயலராக பணியாற்றி வரும் திரு விக்ரந்த் ராஜா IAS அவர்கள் 2வது முறையாக காரைக்கால் மாவட்டத்திலே ஆய்வு மேற்கொண்டார்கள். இந்திய தேர்தல் ஆணையத்தால் வாக்காளர் பட்டியல் பார்வையாளராக நியமிக்கப்பட்டு புதுச்சேரி அரசின் தொழில்துறையின் அரசு செயலராக பணியாற்றி வரும் திரு விக்ரந்த் ராஜா IAS அவர்கள் 2வது முறையாக காரைக்கால் மாவட்டத்திற்கு அலுவல் தொடர்பாக விஜயம் மேற்கொண்டார். வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிக்கான கண்காணிப்பு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக வாக்காளர் பட்டியலில் இடம்பெறவுள்ள சில வாக்காளர்களின் குடியிருப்புகளுக்கு நேரில் சென்று அவர்களின் தனிப்பட்ட விவரங்கள் சரியாக உள்ளனவா, பதிவில் துல்லியமாக இடம்பெற்றுள்ளனவா என்பதை ஆய்வு செய்தார்கள். இந்த நேரடி ஆய்வில் சம்பந்தப்பட்ட துணை வாக்காளர் பதிவு அலுவலர்கள் மற்றும் வாக்குச்சாவடி நிலைய அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி பதிவு தொழில்நுட்பம், தரவு துல்லியம், புகார் பராமரிப்பு போன்ற அம்சங்கள் குறித்து விரிவாக பரிசீலனை செய்யப்பட்டது. ஆய்வின் போது துணை வாக்காளர் பதிவு அலுவலர் திரு பொய்யாதமூர்த்தி, திரு செல்லமுத்து, திரு ரமேஷ் உள்ளிட்ட அதிகாரிகள் மற்றும் காரைக்கால் மாவட்ட தேர்தல் அலுவலர்கள் உடன் கலந்து கொண்டு தேவையான விரிவான தகவல்களை வழங்கினர். இந்திய தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி வாக்காளர் பட்டியல் முழுமையாக, துல்லியமாக மற்றும் வெளிப்படையாக தயாராகி தகுதியுள்ள ஒவ்வொரு வாக்காளரும் பட்டியலில் இடம்பெறுவதை உறுதி செய்வதே இவ்வாய்வின் முக்கிய நோக்கமாகும். புதுச்சேரியில் நடைபெறவுள்ள ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வில் காரைக்காலிலிருந்து செல்வோருக்கு சிறப்பு பேருந்து ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் MH நாஜிம் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை புதுச்சேரியில் நடைபெறவுள்ள ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வில் காரைக்காலிலிருந்து அதிக அளவில் நபர்கள் கலந்து கொள்ள இருப்பதால் அவர்கள் செல்லக்கூடிய பேருந்து அதிகாலை 4:30 மணிக்கு சென்று மீண்டும் தேர்வை முடித்துவிட்டு ஊர் திரும்ப சிறப்பு பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் MH நாஜிம் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார். கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட இத்துறையின் மேலாண் இயக்குநர் அமன் சர்மா ஏற்பாடு செய்வதாக உறுதியளித்துள்ளார். காரைக்கால் தெற்கு தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சாலைகள் அமைப்பதற்கான பூமி பூஜை சட்டமன்ற உறுப்பினர் MH நாஜிம் MLA அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. காரைக்கால் தெற்கு தொகுதிக்கு உட்பட்ட புதுநகர், கரீம்நகர், புதுத்துறை, ஏகையா நகர், டிராமா கொட்டகை தெரு மற்றும் பல்வேறு பகுதிகளில் 6 கோடி செலவில் சாலைகள் அமைப்பதற்கான பூமி பூஜை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் MH நாஜிம் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், நகராட்சித்துறை அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். கரீம்நகர் காரைக்கால்
காரைக்கால் அடுத்த அம்பகரத்தூரில் அமைந்துள்ள ஸ்ரீ பத்திரகாளி அம்மன் ஆலயத்தில் தை மாத கடைவெள்ளியை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த அம்பகரத்தூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு பத்திரகாளி அம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் தை மாதம் கடைசி வெள்ளிக்கிழமையன்று மகாலட்சுமி பூஜை எனும் திருவிளக்கு பூஜை நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு தை கடைசி வெள்ளியான இன்று நடைபெற்ற 1008 திருவிளக்கு பூஜையில் காரைக்கால் மாவட்டத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கை அம்மனாக பாவித்து சிறப்பு பூஜை அர்ச்சனை செய்து அருள்மிகு பத்திரகாளி அம்மனை வழிபட்டனர். 1008 விளக்கு பூஜை முன்னிட்டு ஸ்ரீ பத்திரகாளி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். விழாவில் ஆலய அறங்காவலர் குழு நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ பத்திரகாளி அம்மனை தரிசித்து அருள் பெற்றனர். காரைக்கால் கடைத்தெரு மகாமாரியம்மன் ஆலயத்தில் தை கடைவெளி விழா சிறப்பாக நடைபெற்றது. காரைக்கால் கடைத்தெரு மகாமாரியம்மன் ஆலயத்தில் தை கடைவெளி விழா 59ஆம் ஆண்டாக விஸ்வபிரம்ம சங்க சமூகத்தின் சார்பில் சிறப்பாக நடைபெற்றது. 10 மணிக்கு கணபதி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், சுதர்சன ஹோமம், நவக்கிரக ஹோமம் நடைபெற்றது. பகல் 12 மணிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும் கஞ்சி வார்த்தலும் நடைபெற்று அருட்பிரசாதம் வழங்கப்பட்டது. இரவு 7 மணிக்கு திருவாரூர் சன் டிவி, விஜய் டிவி, ஜி தமிழ் புகழ், சக்தி சரவணன் குழுவினர் சிறப்பு தமிழ் நாதஸ்வர குழுவினரின் இன்னிசையுடன் மின் ஒளி அலங்காரத்தில் அன்ன வாகனத்தில் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து ஆலயம் வந்தடைந்தது. நிகழ்ச்சியில் பல்வேறு அமைப்பை சார்ந்தவர்களும் கடைத்தெரு வியாபாரிகளும் திரளான பொதுமக்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சியினை விஸ்வபிரம்ம சங்க நிர்வாகிகள் மற்றும் இளைஞர் அணியினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இத்துடன் சிறப்பு தொகுப்பு நிறைவடைகிறது.